ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாளா வீடியோவே போடல. ஸோ சாரி ஃபார் த டிலே கைஸ். இனிமே உங்களுக்கு ரெகுலரான வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்க உயிரெழுத்துக்கள் மாதிரி ஹிந்தியில இருக்க ஸ்வர் பார்த்திருந்தோம். ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே ஸ்வர் வந்து மெமரியில இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்த லெவல், அதாவது வியஞ்சன் பார்க்க போறோம். அதாவது தமிழ்ல இருக்க மேழுத்துக்கள் போல ஹிந்தியில இருக்க வியஞ்சன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த வியஞ்சன் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ வியஞ்சன் அப்படின்னா தமிழ்ல இருக்க மெய்யெழுத்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காக்க இக்கு இங்க இச்சு இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில கக்க கன்னு இருக்கு. சோ நான் இப்போ ஒரு லெட்டர் எழுதி கீழே உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ப்ரொனவுன்சியேஷனும் உங்களுக்கு நான் வந்து இப்ப எழுதி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல எப்படி எடுத்தோடனே இக்கு இருக்கா, அதே மாதிரிதான் ஹிந்தியில எடுத்தோடனே கா இருக்கு. கா. ஓகே, இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து நம்ம தமிழ்ல பண்ற இக்கு எப்படியோ அதே மாதிரி நம்ம அந்த இது இல்லாம எப்படி கா சொல்றோம் இல்லையா, அதேதான் இந்த லெட்டரோட ப்ரொனன்சியேஷனும் கா. இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து கா. இங்கிலீஷ்ல வந்து கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்குன்னு நம்ம நினைப்போம், அதே இல்ல, ஹிந்தியில டிஃபர் ஆகும் ஃபுல்லாவே. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கா. சோ இந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா கா. அதாவது இப்ப காவோட எண்டுல நம்ம கொஞ்சம் ஹா அப்படின்ற அந்த ப்ரொனவுன்சியேஷனை ஆட் பண்ணணும். எப்படி வரும்? கா. அந்த மாதிரிதான் ஒரு லெட்டரோடையும் ஹா ப்ரொனவுன்சியேஷன் ஆட் ஆயிடும், அதோட பிகர் ஒன். சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா கா கா அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இங்கிலீஷ் வந்து கா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கா. நெக்ஸ்ட் கா. இது வந்து பாத்தீங்கன்னா கா. தமிழ்ல எந்த எழுத்தும் இல்ல, அதனால நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா க. க கா க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆப்வியஸ்லி இதோட ஹா ப்ரொனன்சியேஷன் சேர்த்தா கா. அதுதான் நெக்ஸ்ட் லெட்டர். நெக்ஸ்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா கா. இது வந்து பாத்தீங்கன்னா கா. ஓகேவா? க கா க கா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ந. இது வந்து பாத்தீங்கன்னா ஞா. ஓகேவா? க க க க ஞா. மறுபடியும் பார்க்கலாம். க க க க ஞா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஃபர்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். இப்ப இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ச. என்ன இதுவே சா வருது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, பட் ஆனா இது வந்து சா தான். ஓகேவா? சோ சா. நெக்ஸ்ட் சா. கொஞ்சம் லாஸ்ட்ல அதே இந்த ஹா ப்ரொனன்சியேஷன் ஆட் பண்ணிக்கணும். வாங்க நெக்ஸ்ட் லெட்டர் வந்து சா. வந்து பாத்தீங்கன்னா சா சா. இது சா. இது வந்து சா சா. ச ச ஜ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜ. நம்ம தமிழ்ல இஞ்சு இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் ஜ. நம்ம எப்படி இங்க வச்சு இஞ்சு இருக்கு இல்லையா, அந்த இஞ்சு தான் இது. இஞ்சு வந்து அந்த புள்ளி வைக்காம ஜான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஜ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? க க க க ஞ. ச ச ஜ ஜ. இது வந்து பாத்தீங்கன்னா ஜா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நா. இது நா.
இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஞ அந்த மாதிரிதான் ப்ரொனன்சியேஷன் வரும். க க க க ஞ ச ச ஜ ஜ ஞ. ஓகே, நெக்ஸ்ட் வார்த்தை பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் 4 ரோல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ந அப்படின்ற வார்த்தை தான் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம்.